ஏ கைஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படி கேட்டீங்கன்னா சன்னி லியோனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணுல கைஸ், நீங்க நல்ல படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கான வேலை கிடைக்காது, நீ ஒரு எங்கேயோ விசேஷமோ எக்ஸெட்ரா ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்ன சம்பாதிக்கிற, நீ என்ன படிச்சிருக்க, அப்படியே நீ ஏதாவது வேலை பார்த்தா இந்த வேலையை நீ பாக்குற அப்படின்னு அவங்க ஒவ்வொரு டீப்பும் சொல்லும் போது அவங்க நக்கலுக்கு சொல்றாங்களா இல்ல நம்ம மேல பாசத்தை சொல்றாங்களா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன் நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு வேதனை வெறிதான் இருக்கும். அப்படி ஒரு அவமானத்தை தான் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம்னா நம்ம சன்னி வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு பாலிவுட் அடிக்கு வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு பட்டுப்பாங்க. ஒண்ணுல ஒரு சின்ன அவங்க பண்ண ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடக்குது, நம்ம ஊர்ல பிக் பாஸ் இருக்குதுங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோல அவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு ஸ்டார்டிங்ல நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது நான் ஒரு இது பாலிவுட் ஷோல வந்து மாடல் அழகியா இருக்கே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நக்கல் பண்றது, கேலி பண்றது, அவ்வளவு அசிங்கம். அப்படி இருந்தும் அவங்க அவ்வளவு இடத்துல பழகி அவங்க வந்து பால் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாங்கன்னு சின்ன சின்னதா கசிய ஆரம்பிக்குது. கசிய ஒரு டவுன் மீனிங்ல பேச ஆரம்பிக்கிறாங்க, சைடு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த தொழில இருந்தியாம்ல, அந்த தொழில இருந்தியாம்ல. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் இருக்கும், எவ்வளவு அவமானம். ஆனா இது நாள் வரைக்கும் நான் இதனாலதான் தொழிலுக்கு போனேன், இவங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அவங்க சொன்னது கிடையாது. அவ்வளவு சொத்து இருக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறது மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்காக பல விஷயத்தை அவங்க இழந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஒரே விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ண கிடையாது, ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அனுதினம் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்தவன் பேசுறான் அதை பத்தி எனக்கு ஃபீலே கிடையாது. எங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் என்னால கூட இருந்து பாத்துக்கிற முடியல. எங்க அம்மாவோட நினைவா நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறேன், அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. எங்க அப்பாவோட நான் கடைசி வரைக்கும் இருக்க முடியல, அதனால எங்க அப்பாவோட ஆதரமான எங்க வந்து வாடகை தாய் வச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணீர்னால பல சிஸ்ட் ஆசிரமம் பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கு. பல பேருக்கு பாத்தீங்கன்னா முடியாது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தான் கஷ்டப்படும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச அளவு 10 பேர்த்த நான் வாழ வைப்பேன் அப்படின்னு பல குடும்பங்களை வாழ வச்சிருக்கிற நம்ம சன்னி லியோன் ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சன்னி லியோன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ சன்னி லியோன் அவங்க எங்க பிறகுறா அப்படின்னா கன்னடால தான் பிறக்கிறாங்க. பிறந்து 13 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னடால தான் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நேச்சுரல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். கனடால இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ போயிறாங்க, அமெரிக்கா போயிறாங்க. அமெரிக்கால இருந்துட்டு படிப்படியாக போறாங்க. அங்கே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்க வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே அவங்க வந்து பல வேலை பார்க்குறாங்க, தான் வருமானத்தில் தான் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பல வேலை என்ன அப்படி ஃபர்ஸ்ட் வந்து பேக்கரியில் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து நர்சிங் பண்ணுறாங்க, நர்சிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி வேலை பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அது என்ன வாய்ப்புனா, அங்கே அழகி தேவை, அவங்க பார்க்கறது கொஞ்சம் அழகா இருப்பாங்க, ஓகேங்களா? எங்க இதுக்கு ஷூட்டிங் ரோல் மாடல் தேவை, கவர்ச்சி தேவை. இப்போ ஒரு சில இடத்துல சவுளி கடை இருக்குன்னு எக்ஸ்ட்ரா இருந்தீங்களே கவர்ச்சி பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி போட்டோக்கு வந்து ஆர்டிக்கிளுக்கு வந்து அவங்க போறாங்க, பல ஆர்டிக்கிள் அவங்க வெளியே வராங்க. அது மூலமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் ஃபேமஸ் வராங்க. ஒரு கிட்ட போகும்போது அவங்களுக்கு அப்போ ஒரு வாய்ப்பும் வருது. ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்கள பாலியல் இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிடுறாங்க. பாலியல் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்க பல விஷயத்த யோசிப்பாங்க. போனா அசிங்கம், அவமானம், நமக்கு பிடிச்சிருக்கு ஐ திங்க் சொல்லிட்டு அதுக்கும் போறாங்க. பாலியல் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க வந்து லிவ்யூ ஆகி வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, நம்ம நாட்டில் பிக் பாஸ் இருக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி அமெரிக்கால ஒரு பிக் பாஸ் மாதிரி பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க. போயிட்டு நீங்க என்ன படிக்கிறீங்க, சரி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் வந்து ஒரு கவர்ச்சியில இருக்கேன், அதை எப்படி சொல்றேன்னு தெரியல, அதுல ஒர்க் பண்றேன், அந்த மாடல் அழகின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல நான் இருக்கேன். இந்த ஒரு சிலது பெண்கள் அழகு பிடிச்சோம் அதுல இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நக்கல் பண்றது, டவுல் மீனிங்ல பேசுறாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் போகுது. அங்க இருக்கிறவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசுறாங்க, ஜாலியா பழகுறாங்க. கூட இருக்கிறவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா சன்னி லியோன் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா போக போக அவங்க பால் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணாங்கன்னு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. சில பேத்துக்கு போகுது. போனவங்க ஃபுல்லா சைடு மணிக்கு பேசுறாங்க, நெருங்கி பழகினவங்க ஃபுல்லா விலக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற மாதிரி, நீ அந்த தொழில இருந்தியா, நீ அந்த வேலையை பார்த்தியா, நீ அந்த தொழில் போட்டியா, அவ்வளோ அசிங்கம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மெயின் ஷோ நடக்குது. மெயின் ஷோனா லைவ் போகுது, அவ்வளோ பெரிய ஒரு இது. அப்போது வந்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, மிக்கட்டனா அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க இந்த மாதிரி அவங்க கேள்வியில் டேரக்டா கேட்காம இன்டெரக்டா கேட்குறாங்க, நீங்க அந்த தொழில இருந்து அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆமா நான் பாலியல் இண்டஸ்ட்ரி தான் ஒர்க் பண்ணேன்,
அதில் தான் இருந்தேன், என் தொழிலுக்காக பண்ணேன், யாருக்காகவும் அந்த தொழில் போகலை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது பல கடந்த அதுக்கப்புறம் 3 நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெண்டிங்கில் சன்னி லியோன் தான் கூகுளில் சர்ச் பண்ண அவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட நிப்பாட்டில் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கிளம்புறாங்க. நீ இந்தியாவோட மானத்தை வாங்குற, உன்னால இந்தியாவுக்கு தலை கெட்ட பேர், இந்தியாவோட கலாச்சாரத்தை நீ சீரழிக்கிற, அந்த மாதிரி பல எதிர்ப்புகள் கிளம்புது. ஒரு இது கூட கிடையாது, பல எதிர்ப்பு கிளம்புது. அப்படி இருந்து அதெல்லாம் கண்டுக்கிறாங்க கொஞ்சம் கூட இருக்கும்போது அந்த ஷோல இருந்து எல்லாரும் நாமினேட் பண்ணி அவங்களுக்கு யாருமே ஓட்டு போடாம வெளியே அனுப்புறாங்க. எல்லாரும் ரிலேட் பண்றாங்க. எதிர்ப்பு பல மாதிரி கிளம்பிட்டு இருக்கு. எல்லாரும் வெளியே அனுப்பும்போது அப்போ கூட அவங்க ஒரு பேட்டில் ஒரு சொன்னாங்க, இன்னைக்கு என்னை எதிர்க்கிற மக்கள் நாளைக்கு வந்து என்னை சேர்த்துக்குருவாங்க, நான் அவங்களோட பழகிடுவேன், அதை பற்றி எனக்கு எந்த விதத்துலையும் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் இந்தியாவுக்கு வராங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களை கூப்பிட்றாங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு. அமெரிக்காவிலேருந்து எதிர்ப்பு கிளம்புது. இந்தியாவில், அதாவது அமெரிக்காவிலேருந்து எங்கள் நாட்டு கலாச்சாரத்தை சீரழிச்சு பத்தாதா, எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் நாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கணுமா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க. அப்போ அவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே மேலே வளர்ந்து முன்னேறணும் அப்படி பட வாய்ப்பு வருமானு எதிர்பார்க்குறாங்க. நமக்கு இந்தியாவில் ஃபேன்ஸ் அதிகம், ரசிகர்கள் அதிகம். இதை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துட மாட்டோமா, இதை வச்சு மேலே வந்துட மாட்டோமான்னு யோசிக்கும் போது அப்படி பட வாய்ப்பு வந்தால் கூட பிட்டு சீனுக்கு நடிக்க வாய்ப்பு வருது, ஃபர்ஸ்ட் நைட் ஷோக்கு தான் வாய்ப்பு வருது. அவங்க எதிர்பார்க்குற மெயின் சீன் எதுவுமே வர மாட்டேங்குது, எல்லாமே அந்த மாதிரி சீனுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் அவங்களே உருக்கி அழுகி ஒரு எமோஷனல் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி அவ்வளோ ஒரு இது போகும்போது போக போக பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறுது. அவங்கள ஒரு சில இடத்துக்கு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில பட வாய்ப்பும் வருது, அதுலேயே அவங்க கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து நல்லா போகுது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதை நினச்சி என்னைக்கு நான் ஃபீல் பண்ணதும் கிடையாது, கருவப்பட்டதும் கிடையாது. பல பேர் பல மாதிரி பேச செய்வாங்க, அதை நினச்சி நான் இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் வருத்தப்பட்டது கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என் மைண்டில் ஓடுற ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா, எங்கள் அம்மாவை என்னால் கடைசி வரைக்கும் கூட வச்சு பார்த்துக்கிற முடியல, எங்க அப்பாவை கடைசி வரைக்கும் என்னால் பச்சு பார்த்துக்க முடியல. இதுதான் அவங்களுக்கு வருத்தம். அது மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து குழந்தைய தத்தெடுக்கிற பற்றி சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையும் தத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய தத்தெடுக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால், அந்த ஃபோன் கால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வந்து ஆல்ரெடி வந்து குழந்தை எழுதி வாடகை தாய் மூலிமா குழந்தை பத்துக்கு தைப்படுங்க, அவங்க கரு விட்டுருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அது இந்த தத்தெடுத்த குழந்தை இவனுக்கு முதல் குழந்தை, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை என்னோட 2வது குழந்தை. 2 குழந்தை எனக்கு முக்கியம்தான். எப்போ நான் இந்த குழந்தைய தத்தெடுத்தனோ இத்தனை நாள் கருவிடாமல் இருந்த நீ அப்போ தான் கருவிட்டுருக்க. அப்போ இந்த குழந்தை எனக்கு ராசியான குழந்தை, இந்த குழந்தைய நான் படிச்சு சொல்றது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து படிச்சு ஆளாக்குறாங்க. இந்த மனசு யாருக்கு வரும்னு சொல்லுங்க. அது மட்டும் நிறைய வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணவரை தெரியாம பண்றது, நம்ம நிறைய எதுக்கு டொனேஷனு, நிறைய இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இப்படி தான் சம்பாரிச்ச காசை பல வழியில பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சன்னி லியோன். இன்னமும் கூட இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு சன்னி லியோன் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பா சொல்லுவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சன்னி லியோன் தெரியாத ஆள் யாருமே கிடையாது. அது எப்படியா இருக்கட்டும், ஐ திங்க் தேவை கிடையாது. ஆனா அந்த பையன் மைண்ட்லயும் சன்னி லியோன் தெரிய வச்சிருக்கிறது மிகப்பெரியது. அவங்க பண்ண இவ்வளவு நல்ல விஷயங்கள் தெரியும் போது நம்ம மேல அவங்கள வந்து பார்க்குற அந்த பார்வை மாறுது. சன்னி லியோன் அக்காவா, இது வரைக்கும் பார்த்தது சன்னி லியோன் அக்காவா, நான் சன்னி லியோன் ஃபேன்ரா அப்படின்னு ஒருத்தர் திமுறா சொல்றானா பார்க்குறேன் அப்படியே பார்ப்பான். ஆனா நான் சன்னி லியோன் ஃபேனை கருவமா சொல்லுவேன், நீ ஏன் எங்க அக்கா ஒரு பக்கம் பார்க்குற, எங்க அக்கா பண்ண நல்ல ஒரு நாள் பண்ண முடியுமா, ஏதாவது ஒன்று ஒரு நாள் நல்லா பண்ண முடியுமா, நான் என் சன்னி லியோன் அக்காடான்னு சொல்லிட்டு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கும். பல அவமானம் இதெல்லாம் தாண்டி என்னாலையும் சாதிக்க முடியும், நானும் சாதிப்பேன்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டினது சன்னி லியோன் மட்டும்தான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், இந்த வீடியோக்கு லைக் ஒன்று கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சன்னி லியோன் ஃபேன் யாராவது இருந்தாங்க இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. லவ் யூ நண்பா. இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி. ஓகே பாய்.